ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மலான வெண்ணிலா, பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நம்ம ஒரு டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பேசிக்கான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் கூட. இப்போ நான் 1/2 கிலோ கேக்குக்கான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 2 முட்டை சேர்த்து அதுக்கு கூடவே ஒரு 1/2 கப்பு சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இதை வந்து விஸ்க் இல்லைன்னா ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு அரிப்பு வச்சு அது கூட நம்ம அரைச்சி தான் போடணும். அப்படியே விட்டால் கட்டி கட்டியாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து இப்போ இந்த மாவை நம்ம இந்த முட்டை கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம விஸ்கு இல்லைன்னா ஸ்பேச்சுலா இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நியூவாக பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம விஸ்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எக்கோட ஃப்ளஃபினஸ் குறைஞ்சிரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து அடியில் போய் தங்கிக்கும். அதை நல்லா ஸ்பேட்சில் வச்சு நல்லா அழகாக மெதுவாக கிளறுங்க. முட்டை வந்து ஃப்ளஃபினஸ் போகாமல் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு 5 இன்ச் டின்னில் நான் பேட்டரை ஊற்றிக்கிறேன். இப்போ ஓடிஜியில் தான் நான் வைக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வைக்கிறேன். ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு நல்லா டர்ப் பண்ணிவிட்டு நம்ம வைக்கணும். இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் இருக்கும். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். மாவு வந்து டூத் பிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேக் ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.